தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன் முக்கியமான சம்பவம்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு முக்கியமான சம்பவங்கள் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு திரைப்படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆனாலோ, அல்லது ட்ரெய்லர் வெளியில வந்தாலோ, அது முக்கியமான சம்பவம் என்று பார்க்கப்படும். அவ்வாறாக முக்கியமான சம்பவமாக இன்றைக்கு வெளிவந்த அந்த டீசர் என்ன அப்படின்னா, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு இந்த கமலஹாசனுடைய திரை நிறுவனம் இருக்கு இல்லையா? அந்த நிறுவனம் இணைந்து யாரோட சேர்ந்து வெளியிடுறாங்க? நம்ம ரெட் ஜெயண்ட்டோட சேர்ந்து இன்பநிதி, இன்பன் உதயநிதி அப்படின்ற பேர்ல, அதாவது இன்பநிதி. இந்த கருணாநிதி குடும்பத்துடைய கடைசி வாரிசாக, இன்று வரையில் கடைசி வாரிசு. இதுக்கப்புறம் நெறைய துன்பநிதி, துயரநிதி இதெல்லாம் வரும்னு வைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்பநிதி, அவனுடைய தயாரிப்பில வெளிவருகின்ற திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், கமலஹாசனும் சேர்ந்து நடிக்கின்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக ஒரு டீசரை வெளியிட்டிருக்காங்க. அது வந்த 1 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 5,00,000 பார்வையாளர்கள். இப்போதைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில 2 2 மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 20,00,000 பார்வையாளர்களை கடந்து போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். அப்படி எல்லாரும் அப்படியே உன்னிப்பா அதை பார்க்கின்ற அளவுல, கொண்டாடுகின்ற அளவுல, உற்சாகமாக வரவேற்கின்ற அளவில அந்த டீசர் வெளியீடு நடந்திருக்கிறது. இதில பார்த்தீங்கன்னா, அ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மார்க்கெட்ல சொல்லப்படுகின்ற, எனக்கு அது உண்மை என்னன்னு தெரியாது. இருந்தாலும் மார்க்கெட்ல சொல்லப்படுகின்ற தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 150,00,00,000 குறைவாக அவர் சம்பளம் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஸ்டாருக்கு ரூ. 150,00,00,000 குடுத்துட்டு, கமலஹாசன் வெறும் 100,00,00,000 50,00,00,000 வாங்கிட்டு போனா நல்லா இருக்குமா? என்னதான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும், கமலஹாசன் சின்னத்திரை நடிகர். அதாவது பிக் பாஸோடைய அந்த மாடரேட்டராக வந்துவிட்ட, நெறியாளராக வந்துவிட்ட நிலையிலும் கூட, அவரும் 150,00,00,000 குறைவாக வாங்க மாட்டார் அப்படின்ற நிலையில, இவருக்கு ஒரு 150,00,00,000, அவருக்கு ஒரு 150,00,00,000ன்னு வச்சீங்கன்னாக்கா ரூ. 300,00,00,000. இந்த உச்ச நடிகர்களுக்கு மட்டும். இதை தவிர்த்து இதை இயக்கக்கூடிய நெல்சன், அவனுக்கு எப்படியும் ஒரு 75,00,00,000 குடுத்தாகணும். சரி, அது கூட இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவன் அனிருத். அவனுக்கு எப்படியும் ஒரு 75,00,00,000 அப்படின்னு வச்சீங்கன்னாக்க, இது ஒரு 300,00,00,000, அது ஒரு 150,00,00,000 அப்படின்னா, இது மட்டுமே 450,00,00,000. இதை தவிர்த்து அந்த படத்தில கதாநாயகியா வரும்போது, ரஜினிகாந்துக்கு மட்டும் கதாநாயகி இருந்து, கமலஹாசனுக்கு கதாநாயகி வரலன்னா சும்மா விடுவாரா கமலஹாசன்? அதனால அந்த 2 கதாநாயகிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஆளுக்கு 10, 10 கோடின்னு வைங்க. இத தவிர்த்து இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கோடி குடுத்துட்டு, அந்த படத்த எடுக்கணும் விஎஃப்எக்ஸ் அது இதுன்னு சொல்லி, அது ஒரு 80,00,00,000ன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இது எவ்வளோ பாருங்க. 480,00,00,000 ப்ளஸ் ஒரு 100,00,00,000 ₹550,00,00,000 இங்க தயாராக போகிறது இந்த திரைப்படம். இதில பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் 1000,00,00,000, 1500,00,00,000, பிளாக் பஸ்டர் என்றெல்லாம் இவர்கள் பேசப் போகிறார்கள். ஒரே நாள் வசூல் 100,00,00,000 என்றெல்லாம் இவர்கள் சொல்லப் போகிறார்கள். இதெல்லாமே அரங்கேறப் போகிறது. அப்போ இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவு உரிமையை யார் வாங்குவார்கள்? சேட்டலைட் ரைட்ஸை யார் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, சன் பிக்சர்ஸ் வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே அரங்கேறப் போகிறது. இங்க ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம கேட்கணும். என்னன்னா, சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கமலஹாசனோட, உலகநாயகன் என்று அழைக்கப்படுகின்ற, தன்னைத்தானே அழைத்துக் கொள்கின்ற கமலஹாசனோட சேர்ந்து நடிக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திரைப்படம். ஏன்னா, இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க இல்லையா? அதனால அத பாராட்டுவோம். உள்ளபடியே இவங்க நடிக்க போறாங்க. அதை நெல்சன் இயக்கப் போகிறார். அனிருத்துடைய இசை வேற. பட்டைய கிளப்ப போறாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுப்போம். ஆனால், இதை எப்படி 24, 25 வயது ஆன ஒருவன் தயாரிக்க முடிகிறது? அவனுக்கு எங்கிருந்து பின்புலம்? அவன் எங்கிருந்து இத்தனை கோடி ரூபாய் சம்பாதித்திருக்க முடியும்? அல்லது இவர்களெல்லாம் இலவசமாக நடித்துக் கொடுக்கிறார்களா? அப்படின்னா, இது எதுவுமே கிடையாது. அப்போ இவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது? இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்ற நிறுவனம் எந்த மூலதனத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் கூட ஒரு பக்கம் வச்சுருவோம். இன்னைக்கு அதனுடைய ஓனரா அமர்ந்திருக்கின்ற இந்த இன்பநிதி என்பவன் யார்? இவனுக்கு ஏன் இந்த அந்தஸ்து வழங்கப்படுகிறது? கருணாநிதியுடைய குடும்பத்தில் வந்திருக்கிறான், பிறந்திருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அந்தஸ்து வழங்கப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள், அவருடைய மகள் சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு படத்த தயாரிச்சாங்க. கோச்சடையான்னு நினைக்கிறேன். ஒரு படத்த தயாரிச்சாங்க. அந்த படத்தில அவர் கார்ட்டூன் கேரக்டரா தான் வந்தார்.
முழு படத்தில் அவர் நடிக்கலை. ஏன்னா அவருடைய மகள் தயாரிக்கும் பொழுதே அவர் வந்து முழு நம்பிக்கையை அது மேலே வைக்கலைன்றதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது தன் சொந்த மகளையே நம்பாத சூப்பர் ஸ்டார் எந்த திறமையின் அடிப்படையில் இந்த இவனை இன்பநிதியை நம்பினார்? அவனுக்கு அவன் பேனருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார். இதே ரஜினிகாந்த் அவர்கள் 1970களில் கமலஹாசன் கோலோச்சி கொண்டிருந்த பொழுது இது அவரே பல இடங்களில் பதிவு செஞ்சது தான். அதனால தான் நானும் பதிவு செய்கிறேன். இதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் 1970களில் அவர் கதாநாயகனாக வர வேண்டும் என்று துடிப்புடன் இருந்த பொழுது அவரை அறிமுகம் செய்து வைத்த பாலச்சந்திரன் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய குடும்ப பின்புலம் கொண்டவர்களுடைய தயாரிப்பில் பெரிய குடும்ப பின்புலம் கொண்டவர்கள் மட்டுமே நடிக்கக்கூடிய பெரிய பின்புலம் கொண்ட குடும்பங்கள் மட்டுமே இயக்கக்கூடிய திரைப்படத்தில் வரக்கூடியவர்களை மட்டும்தான் நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடைத்திருப்பாரா என்றால் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இன்னைக்கு கை கொடுத்து தூக்கி விட வேண்டிய ஒரு இடத்துல எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களையெல்லாம் விட்டுட்டு இந்த கேவலமான இந்த குடும்பத்தோடைய அது உங்களுக்கு ஒரு நட்புறவு கொண்ட ஒரு குடும்பமாக இருக்கலாம். இருந்தாலும் கேவலமான குடும்பம் தானே. இந்த குடும்பத்துடைய எந்த தகுதியும் இல்லாத ஒருவனுக்கு இந்த அந்தஸ்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வரலாறில் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வரலாறிலோ அல்லது கமலஹாசனுடைய வரலாறிலோ எடுத்து வரக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னாக்க இன்பநிதி தயாரிப்பில் வந்த இந்த திரைப்படம் என்று பதிவாகும். எந்த தகுதியில் சார் இவனுக்கு அந்த பதவி கிடைக்கிறது? இதுக்கு துணை போவது தான் நீங்கள் இந்த துறைக்கு செய்கின்ற சேவையா? உங்களை போல எத்தனையோ கனவுகளுடன் வந்து இந்த திரைத்துறையில் கோலோச்ச வேண்டும், ஏன் உங்களையே ஒரு ரோல் மாடலாக பார்த்து கோலோச்ச வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இதுவரை வந்திருக்கின்ற எவ்வளவோ நபர்கள் அந்த காந்த் இந்த காந்த் அப்படின்னு ஒன்றுத்துக்கு பின்னாடி காந்த், ஏன் விஜயகாந்தே உங்களை பார்த்துத்தான் அவர் இன்ஸ்பயர் ஆகி அவர் காந்த் என்று அவருடைய பெயருக்கு பின்னால் வைத்து கொண்டார். இப்படியெல்லாம் வந்திருக்கக்கூடிய வந்து சாதிக்க முடியாமல் போன சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் வந்திருக்கின்ற உங்களுடைய பாடி லாங்குவேஜை அப்படியே உள்வாங்கி கொண்டு, ஏன் உங்களுடைய மருமகன் முன்னாள் மருமகன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாள் மருமகன் தனுஷ் எடுத்துக்கிட்டாலும் உங்களை மாதிரியே தான் பேசணும்னு நினைக்கிறாரு, உங்களை மாதிரியே தான் பாடி லாங்குவேஜை காமிக்கிறாரு, நடிப்புலையும் சரி ஸ்டேஜில் வந்தாலும் சரி. அப்போது இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு சிக்னலை நீங்கள் அனுப்புகிறீங்க? எந்த பின்புலமும் இல்லாமலெல்லாம் நீ வர முடியாது, உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு அதிகார பின்புலம் அது இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு சூப்பர் ஸ்டாரே உன்னுடைய தயாரிப்பில் கொண்டு வர முடியும், ஒரு உலக நாயகனே உன்னுடைய தயாரிப்பில் கொண்டு வர முடியும், மற்றவர்களுக்கெல்லாம் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? ரெண்டாவது 1996 அப்பொழுது நடந்த ஆட்சிக்கு எதிராக, அதாவது லஞ்சம் தலை தூக்கி இருக்கிறது, வன்முறை இருக்கிறது, பாட்ஷா படத்துடைய வெற்றி விழாவிலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய குரலை கொடுக்க ஆரம்பித்தீர்கள். நியாயமான விஷயம்னு கூட எடுத்துப்போமே. அந்த 96 பார்த்தீங்கன்னாக்க இனி மீண்டும் இந்த ஆட்சி வந்தது என்றால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று வாய்ஸ் கொடுக்க முடிந்த உங்களால் எப்படி சார் வாய் மூடி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அலங்கோல ஆட்சியை வேடிக்கை பார்க்க முடிகிறது? சரி, வேடிக்கை பார்க்குறீங்க, அது காலத்தின் கோலம், வேறு வழி இல்லை. நீங்களே அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதுதான். நானே கூட நிறைய எதிர்பார்த்தேன் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்கள் என்று. உங்களால் வர முடியல, அது பல காரணங்கள் இருக்கலாம். அதை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன், நான் மதிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். உங்கள் மீது எனக்கு நன்மதிப்பு என்றைக்குமே உண்டு. கமலஹாசன் மீதுலாம் எனக்கு நன்மதிப்பு கிடையாது, ஆனால் உங்கள் மீது எனக்கு கண்டிப்பாக நன்மதிப்பு உண்டு. அப்படின்ற நிலையில் நீங்கள் இன்றைக்கு நடக்கின்ற இந்த ஆட்சியை ஆமோதிக்கிறீங்களா சார்? இதை ஆமோதிக்கின்ற வகையில் நீங்கள் இந்த படத்தில் இவனுடைய தயாரிப்பில் இங்கே நடிக்கலாமா சார் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அப்படி தான் இந்த பரப்புரையை கொண்டு செல்வார்கள். ரஜினிகாந்தே அங்கீகரிக்கிறார், நாங்கள் செய்கின்ற அத்தனை அவலங்களையும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அங்கீகரிக்கிறார். நீங்கள் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய நட்புறவை மனதில் வைத்து நீங்கள் அதை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய நீங்கள் தோன்றும் பொழுது, அந்த திரையில் தோன்றும் பொழுது, அவங்களுடைய பேனரில் தோன்றும் பொழுது அவர்களுடைய அத்தனை செயல்பாடுகளையும் நீங்கள் அங்கீகரிப்பதாகத்தான் உளவியல் ரீதியாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அப்போ என்னன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்றத சொல்லாமல் சொல்வது தான் இந்த டீசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் திட்டம். இதை விஜய்க்கு எதிராக அவர்கள் கொண்டு வருகின்ற ஒரு வியூகம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்.
அப்ப இதை நீங்கள் ஆமோதிக்கிறீர்களா? அன்றைக்கு வாய்ஸ் கொடுக்க முடிந்த உங்களால் இன்றைக்கு வாய்ஸ் கொடுக்க முடியவில்லை என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. குறைந்தபட்சம் இந்த கும்பலிலிருந்து தள்ளியாவது இருந்திருக்கலாம்ல. உங்களுக்கு கிடைக்காத பேனரா? உங்களுக்கு கிடைக்காத தயாரிப்பாளர்களா? அல்லது என்ன சொல்ல வருகிறீர்கள்? திரைத்துறையில இந்த குடும்பத்தை தவிர்த்து வேற யாரும் திரைப்படமே தயாரிக்க முடியாது. அப்படியே தயாரித்தாலும் முழுமையா தியேட்டர்ல வெளியிடுவதற்கு அனுமதி கிடைக்காது. அப்படின்றது சொல்ல வரீங்களா? அதை நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இது சரி என்கிறீர்களா? இப்ப கமலஹாசனுக்கு வருவோம். அது சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் வளைச்சு வளைச்சு கருத்து கூறக்கூடிய கமலஹாசன், அப்படியே தூக்கி அந்த டார்ச் லைட்டை தூக்கி அடித்து அந்த டிவியே உடைத்த கமலஹாசன் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அண்ணா அறிவாலயத்துக்கு எதிரே அந்த அண்ணா சாலையில் டார்ச் லைட்டை காண்பித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். எதற்கு என்று என்னை கேட்காதீர்கள். அப்போ இதுதான் உங்களுடைய டக்கா? கேவலம் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்காக தான் இவ்வளவெல்லாம் பண்ணணுமா நீங்க? அப்படின்ற கேள்வி வருதுல்ல. ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அவங்களால இவ்வளோ பெரிய பேனருக்கு தயாரிக்க முடியுமா? பணம் போட முடியுமா என்றால் முடியாது. அவர்கள் கடைசியாக எடுத்த படம் வந்து ஃப்ளாப் ஆனது. அப்படின்ற நிலையில எப்படி கொடுக்க முடியும்? எங்கிருந்து வந்தது இந்த பணம்? அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்போ நீங்க சமுதாயத்தின் மீது காண்பிக்கக்கூடிய அக்கறை இவ்வளவுதான். இந்த 5 ஆண்டுகளில் நடந்த கொடுங்கோலா இருக்கட்டும், இந்த 5 ஆண்டுகளில் நடந்த அட்டூழியங்கள், அராஜகங்களா இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் திரைப்படம் வெளியே வர வேண்டும், நீங்கள் கல்லா கட்ட வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்களாக பார்த்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சேவை, அது மக்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய சேவை என்னவென்றால், நீங்கள் மக்களை மகிழ்வித்து இருப்பீர்கள். அதாவது அவர்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைப்பீர்கள். எப்படி என்றால், உங்களுடைய திரைப்படங்கள் இந்த கேடுகெட்ட குடும்பத்தால் தயாரிக்கப்படும், இந்த கேடுகெட்ட குடும்பத்தால் விநியோகிக்கப்படும், இந்த கேடுகெட்ட குடும்பத்தால் திரையிடப்படும். அவர்கள் கல்லா கட்ட நீங்கள் பொழுதுபோக்கிற்கு மக்களை எல்லாம் வந்து உற்சாகப்படுத்துவீர்கள். இந்த பாவப்பட்ட மக்கள் அவர்கள் எவ்வளவுதான் சுரண்டப்பட்டாலும், அவர்களுடைய இயற்கை வளங்களிலிருந்து ஆரம்பித்து அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோனாலும் கூட அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவர்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு என்று உங்கள் திரைப்படத்தை வந்து 100 கணக்கில் அல்லது முடிந்தால் 1000 கணக்கில் கூட கொடுத்து டிக்கெட் வாங்கி அதை பார்த்து கண்டுகளிக்க வேண்டும். இதானே நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியது, அல்லது இதுதானே உங்களுடைய திட்டமாக இருக்கிறது. உள்ளபடியே மிகப்பெரிய ஏமாற்றத்தைத்தான் நீங்கள் இருவரும் கொடுத்திருக்கிறீர்கள். இதில் கமலஹாசன் இப்படி நடந்து கொண்டதில் எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஆனால் உள்ளபடியே என்னுடைய வருத்தத்தை சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் நான் வந்து இதை வந்து பகிர்கிறேன். இந்த காணொளியை அவருக்கு பார்க்க வாய்ப்பு இருந்தால் உள்ளபடியே இந்த வருத்தத்தை அவரிடம் தெரிவிக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.